செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். ரெண்டு சாணக்கியர் இப்ப அவங்களோட இருக்கிறாங்க. ஒன்னு அண்ணன் நிதிஷ்குமார், அவரை பற்றி நான் விமர்சிக்க மாட்டேன். ஏன்னா அவர் எப்படி நிலைப்பாடுகள் மாறக்கூடியவர், ஒரு 6 மாசம் நம்ம தெரிய போகுது. அதே போன்று நம்முடைய சந்திரபாபு நாயுடு, அவரு ஒரு சிறந்த சாணக்கியர், என்டி ராமராவே வீழ்த்திட்டு வந்தவர். அதனால அவ்வளவு எளிதாக நீங்க பாஜக நினைச்சா செய்யும் நினைச்சிடாதீங்க. ஏன்னா இந்த இதுல நிதிஷ்குமார் சாதிவாரி கணக்கெடுப்பை அமல்படுத்த வேண்டும் என்று உறுதியான கோட்பாட்டை எடுத்து வைத்து செயல்படுத்தியவர். அதுல ஒரு உறுதியா நிற்கிறார். சந்திரபாபு நாயுடு முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்போம் என்று பிரச்சாரம் செய்தவர். அது மட்டும் இல்லாம தென் மாநிலங்கள்ல அரசாங்கத்துடைய நலத்திட்டங்களை, அறிவிப்புகளை, அறிவுரைகளை ஏற்று மக்கள் தொகை கட்டுப்பாட்டை இந்த மக்கள் பேணினார்கள். அதுக்கு கொடுக்கக்கூடிய பரிசு தான் நாடாளுமன்ற தொகுதி குறைப்பா. ஒரு காலத்தை அனுமதிக்க மாட்டோம். நீங்க வட இந்தியாவில 10 பேர் 5 பேர் அதிகமான குழந்தைகளை பெற்றுட்டு தொகுதியோட எண்ணிக்கையில பெருக்கிக் கொள்வீங்க. அரசாங்கத்துடைய வேண்டுகோளை விட்டு தென்னிந்திய மக்கள் அந்த வேண்டுகோளை மதிப்பாங்க, அவங்களுக்கு தண்டனை கொடுப்பீங்களா? எனவே மக்கள் தொகை அடிப்படையில எம்பிக்களுடைய எண்ணிக்கை உயர்த்தக்கூடாது. மாறாக 3 சட்டமன்றங்களுக்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அடிப்படையில் முடிவெடுங்க. அதை நம்ம ஏற்றுக்கொள்வோம். ஆக இந்த விவகாரத்தில நரேந்திர மோடி நினைத்ததெல்லாம் செய்ய முடியாது. அவருடைய மனநிலை என்னண்டா, இதற்கு முன்பாக இந்தி பேசக்கூடிய மாநிலங்களில் எண்ணிக்கையை உயர்த்தி தென்னிந்தியாவுடைய ஆதரவு இல்லாமல், வடகிழக்கு இந்தியாவுடைய ஆதரவே இல்லாமல் இந்தி பேசக்கூடிய மாநிலங்களில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களை மட்டுமே பெற்று எதிர்காலத்தில் இந்தியாவுடைய ஆட்சி அதிகாரத்தை நிர்ணயித்து வருவாங்கிறது அவங்களுடைய திட்டம். அது இனி நடக்காது. கற்ற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.